ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஜீவாவுக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அவ்வளோ திருப்பங்கள். இந்த வாட்டி ஒரு இறுதி கட்ட திருப்பமாட்டு நம்ம சகுந்தலா தேவியோட தலைமையில் ஜீவா மீனாட்சியோட திருமணம் நடக்குது. ஆதியோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே நம்ம ஜீவா அந்த மண்டபத்தில் வச்சு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஜீவாவுக்கும் ஆதி மீனாட்சியோட கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு கனவு வந்த உடனே அப்படியே பதட்டமாக எழும்பி எப்படியாவது ஆதி நம்ம மீனாட்சியை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் மண்டபத்தில் கல்யாணத்துக்காக நம்ம சகுந்தலா தேவியாட்டு கௌசல்யா வராங்க. அவங்க கரெக்டாக வரும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே அவங்கள வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே நான் ஒரு சரியான ஆபத்துலேருந்து இப்போ வந்துட்டேன், எனக்கு நல்ல வேளை எஸ்கேப் ஆகிட்டேன், எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடணும், கண்டிப்பாக மீனாட்சிக்கும் ஆதிக்கும் இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா பேசிட்டு இருந்ததை சகுந்தலா தேவி கவனிச்சிடுறாங்க. உடனே அந்த ஜீவாவை கூப்பிட்டு, என்ன எனக்கு முன்னாடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் இருக்கணும், என்ன ஆனாலுமே இந்த திருமணத்தை நான் நடத்தியே தீருவேன் பாரு, உன்னால இந்த மேரேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவை மிரட்ட ஆரம்பிக்காங்க. நம்ம ஜீவாவும் எப்படியாவது ஆதிக்கம் மீனாட்சிக்கும் இந்த மேரேஜ் நடக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு நம்ம சகுந்தலா தேவிக்கிட்டே சவால் விடுறாங்க. நம்ம சகுந்தலா தேவியும் ஜீவாவோட ஒவ்வொரு செயலையும் கண்காணிச்சுட்டே வராங்க. சுமதியும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் சேர்ந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆதி மீனாட்சி எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. சுமதியும் கல்யாண டைமில் தந்த இந்த தேங்காவை இந்த கோவிலில் உடைக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல உடைக்கும் போது அந்த தேங்காய் அழுவி போய் இருக்கு. இதை பார்த்து சுமதி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு, தேங்காய் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அபசகுணமாட்டு இருக்கு, ஏன் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம ஜீவாவும் அதை பார்த்துட்டு இது எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தினால தான் இருக்கும், இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் சுமதியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சகுந்தலா தேவி இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே வராங்க. கரெக்டாட்டு நம்ம ஆதியும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது சரி நம்ம சாமி கும்பலான்னு சொல்லிட்டு மீனாட்சி எல்லாம் இருக்காங்க. அந்த சமயமாக பார்த்து ஆதியோட அந்த பட்டு வேஷ்டியில் அப்படியே தீ பிடிச்சிருது. நம்ம மீனாட்சி அதை கவனித்து அப்படியே உடனே அதை அணைக்கிறதுக்காக தயாராகிறாங்க. இதை பார்த்து மீனாட்சி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. சுமதியும் என்னாச்சு, இது எல்லாமே சரியே இல்லை, எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, மூர்த்த நேரம் வேற கொஞ்ச நேரத்தில் நெருங்கிட்டு இந்த சமயமாக பார்த்து மாப்பிள்ளையோட பட்டு வேஷ்டியெல்லாம் இப்படி ஆயிட்டே என்னவா இருக்கும், கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுமதி ஒரு குழப்பத்தோடய இருக்காங்க. மீனாட்சியும் சுமதி கிட்ட சரிம்மா நீ எதை நினச்சி கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஏதாவது வருத்தப்பட்டு இருக்காதாமான்னு சொல்லிட்டு நம்ம சுமதியை சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த சகுந்தலா தேவியும் சரி இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கடவுளாக ஏதாவது ஒரு அறிகுறியை காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுது. நம்ம ஜீவா கிட்ட நம்ம சகுந்தலா தேவியும் போய் நீ தானே இதெல்லாம் செய்த, வேணும்னு இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தானே இப்படி ஒரு அபசகுணமான ஒரு செயல் எல்லாம் செய்யணும்னு நீ தானே இந்த திட்டத்தை போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட நம்ம ஜீவா கிட்ட கேட்கும்போது ஜீவாவும் அப்படி எதுவுமே இல்லை, ஆதி நல்லவனே கிடையாது, அவனால் பல பேரோட வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு, அது எதுவுமே தெரியாமல் மீனாட்சி இருந்துட்டு இருக்கா, மீனாட்சிகிட்ட சொன்னாலும் அதை நம்ப போகிறதில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா மீனாட்சியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி சகுந்தலா தேவிக்கிட்ட பேசும்போது கண்ணில் இருந்து அவ்வளோ கண்ணீர் வந்துடுது. நம்ம ஜீவா அழுதுகிட்டே நம்ம சகுந்தலா தேவிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது சகுந்தலாவும் ஜீவாவை பார்த்து சரி நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே இல்லை, ஆனால் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுற பாரு, உன்னோட செயல்லே எல்லா உண்மைகளும் தெரியுது, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, கண்டிப்பாக உனக்கு துணையாகவே இருக்கேன், இப்போ என்ன மீனாட்சியோட திருமணத்தை தடுத்து நிறுத்தணும் அவ்வளோதானே, சரி அந்த ஆதி கெட்டவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஜீவாவும் எல்லா உண்மையிலும் சொல்கிறாங்க. புவனா பற்றின எல்லாத்தையும் சொல்லி புவனாவை ஆதி தான் இத்தனை நாளாட்டு அவனோட கஸ்டடியில் வச்சுருந்தான், இப்போ புவனா எஸ்கேப் ஆகிட்டா, எப்படியாவது கடைசி நேரத்தில் அந்த ஆதியோட சுயரூபத்தை நம்ம சகுந்தலா தேவியோட உதவியோட நம்ம ஜீவா நிரூபிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம சுமதிக்கு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்குது. அது மட்டும் இல்லாமல் சுமதிக்கு அந்த வாசுதேவனை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியுது. வாசுதேவன் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறது எல்லாமே தெரிஞ்ச உடனே நம்ம சுமதி அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. என்னோடய பொண்ணு வாழ்க்கை இனி என்ன ஆக போகுதோ, என்னோட பொண்ணு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், கடைசி நேரத்தில் மனமேடை வரைக்கும் நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி
நம்ம சுமதி பயங்கரமாக பதட்டத்தில் இருக்கும்போது சரின்னு பார்க்கும்போது நம்ம ஜீவாவோட ஞாபகங்கள் வருது. நம்ம சுமதியோட ஒரு கட்டாயத்தினால நம்ம ஜீவா மீனாட்சியோட திருமணம் நடக்க போகுதுன்னே சொல்லலாம்.